வணக்கம். பாலமுருகன். வேரை பிடுங்கி வெளியே எரிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து கொக்கரிச்சிருக்க அப்படி இந்த சந்தான பாரதி என்கிற ஜண்டா என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்துட்டு இங்கே வந்து எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு தனது புத்திக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்கல்ல, உயர்ந்த தர சிந்தனை, எப்படியெல்லாம் என ஜூம்லா வேலைகளை காட்டி ஒட்டு மொத்தமாக வாக்குகளை அள்ளிக்கொண்டு பிரிவினைவாதத்தின் மூலமாக ஆட்சியை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையை வடநாட்டில் விதைச்சு அதன் மூலமாக அறுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜண்டா என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த பாலிசியை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. காரணம், இதை தாண்டி அவர்களுக்கு வேறு சிந்தனை என்பதே கிடையாது. ஆனால் இந்தியா என்பது ஒரே ஒரு இந்தியா என்பது கிடையாது. அது தென் இந்தியா மற்றும் வட இந்தியா அப்படிங்கிற இரண்டு பிரிவினை கூறுகள் அடிப்படையில் இருக்கிறது. பாவம் இந்த மாதிரி சந்தான பாரதிகளுக்கெல்லாம் தெரியாது. காரணம், இங்கே மிக உயர்ந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த சிந்தனையில் பூத்த தந்தை பெரியார் சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் சுயமரியாதையும் வழங்கியிருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனையில் பூத்த பூதான் பார்ப்பனியத்தை ஒழிப்பது. எங்கே வடநாட்டில் வந்துக்கிட்டு பார்ப்பனியத்தை ஆதரித்து அதன் மூலமாக இஸ்லாமிய வெறுப்பை விதைப்பது என்பதில் இவர்கள் வெற்றி கண்டார்களோ, அதே போல தென்னகத்தில் பார்ப்பனியத்தை விதைத்து இங்கே இருக்கக்கூடிய வேற்றுமையை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு திராவிட கருத்தியல் ஊன்றி போயிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஜண்டாக்களுடைய மண்டையில் ஏறவே ஏறாது. அதன் அடிப்படையில் தான் என்னைக்கு வந்து அப்படி திமுகவே வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து மனம் போன போக்கில் பேசி தள்ளியிருக்கார். அடுத்து அதிமுகவை எப்படியெல்லாம் அச்சுறுத்தி தன் கூட்டணி கைக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய விஷயம் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். காரி எல்லாரும் துப்பாத குறைய அந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கிறார் அமித்ஷா. இவர் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாமே என் கையில் தான் இருக்குது, நான் போடுற பிச்சையில் தான் இங்கே எல்லாமே நடக்கணுங்கிற அந்த திமிர் வெறி இருக்குது பார்த்தீங்களா, பார்ப்பனிய திமிர் வெறி. அந்த வெறியில் இவர் வந்து உளறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அடித்து போகிற பக்கமெல்லாம் இவர் வந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போது தமிழ்நாட்டில் வந்து பொதுவில் கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா கடைசி வரைக்கும் சொல்கிறாரு. இவரை பிடிச்சி எல்லாருமே குரலை கடிக்காத குறைய என்ன அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை இங்கே தனித்து தான் ஆட்சி சொல்லும்போது ஒரு கேன பைய கூட நம்ப மாட்டேன் இவங்களுடைய பேச்சை. அந்த லட்சணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து அகில இந்திய அளவில் கல்வி, பொருளாதாரம், பெண்களுக்கான வளர்ச்சி திட்டம், மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்றவற்றில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாடல் என்ன மாடல் தெரியுங்களா? திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டு முதல் நிலையில் இருக்குது. அதுவும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்துக்கிட்டு தமிழ்நாடு தான் சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்த ஜண்டாவுடைய கவர்மெண்ட்டு தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் அங்கே கொடுத்துப்புட்டு இங்கே வந்து மிக மிக மோசமான இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னால் இந்த பேச்சை எப்படி நாம் எடுத்துக்கிறது? அதன் அடிப்படையில் வாய்க்கு வந்தவாறெல்லாம் திமுகவை அள்ளி வீசக்கூடிய இந்த பேச்சை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர் கூட நம்ப மாட்டாங்க. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த டெல்லியில் நாறிக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்கு திருட்டு இந்த வார்த்தையை கேட்கவும் அடிமடியில் என்ன சொல்கிற நெருப்பு வச்ச மாதிரிக்கு தேர்தல் ஆணையத்தில் இருந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் வரைக்கும் ஐயோன்னு கத்தி கூப்பாடு போட்டுருக்காங்க. நடப்பது தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் திரைய மிகப்பெரிய அளவுக்கு விலக்கி விட்டுட்டு தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றக்கூடிய வேலையில் பிஜேபி ஏன் செய்யுதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆள் பதில் சொல்ல. ஏன்னா கோழி ரெக்கன்னு சொன்னால் காதை தொட்டு பார்க்கக்கூடிய வேலை வரும்போதே இங்கே அத்தனை பேருமே அம்பலப்பட்டுட்டாங்க.
வாக்கு திருட்டு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கவும் இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பதில் சொல்ல முடியாமல் பதில் சொல்கிறேங்கிற பேரில் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க தான் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க போகிறாங்களாம். அதன் அடிப்படையில் ஒரு நாட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்பேன் அப்படின்னு சொன்னார் மோடி. எத்தனை ஆண்டுகள் வந்து பறந்து போயிடுச்சு. அது என்னன்னு கேட்டால் எல்லாம் ஜூம்லா. ஜூம்லான்னு என்ன அர்த்தம்? எல்லாம் மாயவித்தை, சும்மாச்சிக்கும். நாங்கள் விளையாட்டுத்தனமாக கேட்ட சொன்ன பேச்சை வந்து இப்படி நம்பிட்டியே அப்படின்னு சொல்லி கைதட்டி சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஜூம்லா. அப்படி ஜூம்லான்னு சொல்லி இங்கே அதை சொன்னவரே வந்துக்கிட்டு இந்த உள்துறை அமைச்சர்னா எந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை இவர் எடை போடுறாரு அப்படிங்கிறது தானே இதில் இருக்குது. இவர்களுடைய இரட்டை இன்ஜின் ஆட்சி கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மணிப்பூரோடைய அவலம் அலங்கோலம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது நாம் இது சம்மந்தமாக விவரிக்க வேண்டியதில்லை. உலகமே காரி துப்பாத குறையாக துப்பிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நமது பிரதமர் என்கிறவர் மணிப்பூருக்கு போகவே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஊழலற்ற ஆட்சியுடைய தத்துவம். அடுத்து இன்றைக்கி ஊழல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஊழலில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, வேடிக்கைக்கு கிபர்ஜ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய அஜித் பவாரோடைய யோக்கியதை என்னங்கிறதுலையே இவங்களோட ஊழல் விஷயம் தெரிஞ்சு போயிடும். இவர் தேசியவாத காங்கிரஸில் இருந்து ரூபாய் 70,000 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காரு, சர்க்கரை ஊழல் வழக்கில் சிக்கிக்கிட்டார். இப்போ உடனே அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிளவு ஏற்பட்டு தனது ஆதரவாளருடைய மகாராஷ்டிராவில் போய் இருந்த பிஜேபி கூட்டணியில் போய் ஜாயின்ட் ஆகி துணை முதலமைச்சராக இப்போ இருக்கிறார். 70,000 கோடி சர்க்கரையாளர் ஊழலில் ஒருத்தர் மேலே கேஸ் பதியப்பட்டு ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தர் அடுத்த நாள் காலையில் பிஜேபியில் வந்து சேர்ந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிறாருன்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஊழலுடைய யோக்கியதை எந்த அளவுக்குங்கிறது உங்கள் பார்வைக்கு விட்டுரும். அடுத்து அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மாவுடைய நிலைமை என்ன? அவர் சாரதா சிட்ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்பாக 15,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கினார். உடனே அவர் என்ன பண்ணார், பிஜேபி என்றால் வாஷிங் மிஷின் சுத்தம் என்கிற எல்லாருமே வாஷிங் மிஷின் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வாஷிங் மிஷின்கிற பொதுமக்கள் அன்றாடம் பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து இப்போது பிஜேபியில் அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ இவங்களுடைய வாக்கு சுத்தம் எந்த அளவு இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இவங்க தான் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஊழலை பற்றி நான் ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனது என்ன சொல்கிறது, மேலே இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்களுடைய ஆட்டம் ஆடப்போகுது. நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவில் நடக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நல்ல பாடம் கற்பிக்கும். அப்போது தான் அமித்ஷா என்ன பேசுவார் என்பதை பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி தலையங்கம் இருந்தாலும் முக்கியமான விஷயம், இங்கே தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை வைத்து ஒட்டு மொத்தமாக இந்தியாவையே வளைத்து விடலாம், ரப்பர் ஒரு ரிங்கு மாதிரி ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பாசிஸ்டுகளுடைய முதல் விஷயம் அனைத்து தரவுகளையும் அரசியல் ரீதியாகவே சட்ட ரீதியாகவே ஒழித்து கட்டுவதுங்கிற நிலைமை தான். எப்படி ஹிட்லர் வந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிசத்தை எப்படி சட்டப்பூர்வமாக நிறைவேற்றினா அப்படியோ அதே வேலையை தான் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டு அத்தனையுமே சட்டப்பூர்வமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யுது. இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்துக்கிட்டு குடியுரிமையை நீ முதல்ல நிரூபி, நீ எல்லாம் ஓட்டு போட்டு என்னையை தேர்ந்தெடுக்க போறியா, உன்னைய ஓட்டு போடுறதுக்கு முதல்ல விட்டா தானே வந்துக்கிட்டு நீ எனக்கு ஓட்டு போடுவ, முதல்ல உன்னைய இந்த இந்தியாவில் இருப்பதற்கான ரைட்ஸ் என்னங்கிறத முதல்ல நான் கேட்குறேன், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடு, நாட்டை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி பீகாரை இப்போ மிகப்பெரிய களமாக பயன்படுத்தியிருக்கும் போது அங்கே மிகப்பெரிய ஆபத் பாண்டவனாக வந்து தடுத்து அந்த ஆபத்துக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆபத் பாண்டவனாக ராகுல் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ கச்சேரி பெரிய
அளவுக்கு வான வேடிக்கையாக போயிட்டுருக்கு. எல்லாம் முட்டு சந்தில் நின்று மூக்க சந்திக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாக்குகள் கூட திருடப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ராகுலுடைய பேச்சு 100% 1000% உண்மை இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாக்குகளில் திருடு போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஜண்டாக்களுடைய மமதைகள் வந்துக்கிட்டு குறையும் என்பது கல்லின் மேல் எழுத்து.